அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ 2 நாளாக இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காரில் 4 பேர் எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம். அதை பற்றி விசாரணை நடந்தப்போ கடன் தொல்லையால் தற்கொலை செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த செய்தியை நம்ம ஒரு செய்தியாக மட்டும் பார்க்காம ஒரு சமூக பிரச்சனையை யோசித்து பார்ப்போம். ஒரு குடும்பமே இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நாம் ஏன் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நடக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடன் ஒரு குடும்பத்தையே உயிரை விடுற நிலைக்கு கொண்டு போகுமா? யோசிச்சு பாருங்க. நான் நேராகவே சொல்கிறேன், கடன் வாங்கிறது தப்பில்லை. ஆனால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே. நம்ம கையில் இருக்கிற வருமானத்துக்கு மேலே வாழ்க்கையை நடத்தணுமா? யோசித்து பார்க்கணும். நமக்கு நாமே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமானது. இதுக்காக கடன் வாங்கிறது சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் தேவையில்லாத செலவுகள், சமுதாயத்தில் வசதியாக இருக்கிற மாதிரி காட்டுகிறது, அதுக்காக நிறைய செலவுகள் செய்கிறது, மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சி ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணுறது, நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, இதுதான் சின்ன கடனை பெரிய சுமையாக மாற்றுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இஎம்ஐ கட்ட முடியாமல் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இப்படி நடக்கும்போது மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம மனசு நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும், என்னால் முடியாது, இதுக்கு தீர்வே இல்லை, தற்கொலை செஞ்சுக்கிறது தான் தீர்வு அப்படின்னு சிந்தனை வரும். ஆனால் அது உண்மை இல்லை. அது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மனநிலை தான். அந்த சமயத்தில் முதல்ல என்ன செய்யணும்? நம்மளுடைய நிலைமையை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கணக்கு பார்க்கணும். நம்முடைய வருமானம் என்ன, எவ்வளவு செலவு பண்ணுறோம், கடன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். அதுலேயே தெரியும் எது தேவை எது தேவையில்லாததுன்னு. தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பித்தாலே கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். கடனை சமாளிக்க முடியலன்னா உங்கள் குடும்பத்தில் மறைக்காதீங்க, சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கலாம். பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தால் அங்கே போய் பேசுங்க. இஎம்ஐ மாற்றிக்கலாம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம். ஆனால் போய் பேசணும். அரசு திட்டங்களும் நிறைய இருக்குது. ஆனால் இது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரும் உதவ மாட்டாங்கன்னு பலர் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லா வாய்ப்பையும் முயற்சி பண்ணீங்களா? ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். முக்கியமாக இந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்காதீங்க, பேசுங்க. அது பணம் கிடைக்கிறதுக்காகவும் இல்லை, உடனே பிரச்சனை தீர்க்கிறதுக்காகவும் இல்லை. நீங்கள் பேசுகிற அந்த நிமிஷத்துலேயே உங்கள் மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்காக தான் போய் பேசணும். நான் தனியாக இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அந்த தைரியமே உங்களை காப்பாற்றும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டங்களும் இருக்குது. யாராவது கடன் கொடுத்தவங்க தொடர்ந்து மிரட்டுறாங்களா, அழுத்தம் கொடுக்குறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, அது சட்டத்துக்கு புறம்பானது. உங்களுக்கு உரிமை இருக்குது. தொந்தரவு செஞ்சால் போலீஸில் புகார் கொடுக்கலாம். பெண்களாக இருந்தால் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தலாம். லீகல் எய்டு மூலம் இலவச வழக்கறிஞர் உதவியும் கிடைக்கும். யாருக்கும் உங்களுக்கு துன்புறுத்தலுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு வழி தான் ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள் பெற்றவங்களை நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் தான் உலகம். இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் ஒரு கட்டம்தான். உதவி கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வழி கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் ஆலோசனை, கஷ்டத்தில் இருந்தால் விடாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்கள கவனியுங்க. ஒரு வார்த்தை ஃபோன் கால் பண்ணி பேசுங்க. அது ஒரு உயிரை கூட காப்பாற்றும். கடன் ஒரு நம்பர் தான், ஆனால் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. என்றும் அக்கறையுடன் உங்கள் ஆலோசகர். நன்றி.